ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரியல்மி GT8 அண்ட் GT8 Pro இந்த ரெண்டு போனுமே வந்து சைனால வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவில் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த போனோட ஸ்பெக் எல்லாம் இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த போன்ல வந்து கேமரா வந்து பேக் சைடு கேமராவை நீங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டு வேற டைரக்ஷன்ல வந்து மாட்டிக்கலாம். சர்க்கிள்ல இருந்தா அதை ரெக்டானுகளா மாத்திக்கலாம், ரெக்டானுகளா இருந்தா அதை சர்க்கிளா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வந்து கேமராவை நீங்களே ஓப்பன் பண்ணிட்டு நீங்களே மாத்திக்கலாம் வேற டைரக்ஷன்ல. இந்த போன் வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த போனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல வேற என்ன ஸ்பெக் எல்லாம் இருக்கு, இது மட்டும் முக்கியம் கிடையாது. பேக் சைடு கேமராவை கழட்டி மாட்டுறதுலாம் முக்கியம் கிடையாது. போன் வந்து ஒர்த்தா இருக்கணும், வாங்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கணும், நல்ல கேமரா ஃபீச்சர்ஸ் இருக்கணும், நல்ல பேட்டரி பேக்கேஜ் இருக்கணும், நல்ல சாஃப்ட்வேர் இருக்கணும், ஹீட் ஆகாம பாத்துக்கணும், கேமிங்லாம் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து வாங்குற அளவுக்கு இந்த மாதிரி இந்த போன்ல வந்து என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் பண்ணிருக்காங்கன்னு இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரியல்மி GT8 Pro மொத்தம் ரெண்டு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. நான் இன்னைக்கு வந்து GT8 Pro தான் பார்க்க போறோம். இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.79 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 6.79 கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து உங்களுக்கு வெயிட்னு பாத்தீங்கன்னா 218 கிராம் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து ஓரளவுக்கு 200 கிராமுக்கு மேலதான் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் பார்க்கும்போது திக்னஸ் வந்து 8.2 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சிலிக்கான் பாலிமர் எக்கோ லெதர் கொடுத்துருக்காங்க. பேக் ஃபினிஷிங் இது வந்து மோட்டோ போன்ல பார்த்திருப்பீங்க, அதே பேக் ஃபினிஷ் தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கிளாஸ் ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபைபர் கிளாஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல வந்து உங்களுக்கு IP68, 69 ரெண்டு ரேட்டிங்குமே கொடுத்துட்றாங்க. 2 நேனோஸும் போட்டுக்கலாம். இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் போன் தான், தண்ணிக்குள்ள போட்டாலும் உங்களுக்கு எந்த டேமேஜ் ஆகாது. ஃபோர்ஸா வந்து தண்ணி அடிச்சாலும் போன்ல வந்து தண்ணி பட்டாலும் போனுக்கு எந்த டேமேஜ் ஆகாது. IP69 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போனை பொறுத்த வரைக்கும் LTP AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் ரேட் 144 கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். கேமிங் விளையாடுறவங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் ரேட் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். HDR சப்போர்ட் இருக்கு, டால்மி விஷன் சப்போர்ட் இருக்கு. 7000 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ். இந்த ரியல்மினாலே வந்து இந்த நெட்ஸ் வந்து அதிகமா கொடுப்பாங்கப்பா. இந்த பிளாக்ஷிப்னு வந்துட்டாலே வந்து இவங்கெல்லாம் 3500, 4500, 4000 கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. விவோ, ஓப்போ. அதான் ரியல்மின்னு வந்துட்டு 6000, 6500, 7000 போவாங்க நெட்ஸ் மட்டும். அதே மாதிரி இந்த டைமும் 7000 நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு டைரக்ட் சன்லைட்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1440 x 3136 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிக்சல்ஸும் அதிகமா தான் கொடுத்துருக்காங்க, ரெசல்யூஷன் ரொம்ப அதிகமா தான் கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி 508. போன டைமோட இந்த டைம் வந்து பிபி டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரியல்மி UI வந்து 7.0 கொடுத்துருக்காங்க. Android 16 தான் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. இந்த வருஷம் லான்ச் 4 வருஷம் அப்டேட் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 1 இயர் வந்து செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் ஸ்னாப்டிராகன் 8 Elite Gen 5 கொடுத்துருக்காங்க. போன வருஷம் வந்து 8 Elite பார்த்திருப்பீங்க. போன டைம் ரியல்மி போன் ஓவராகவே ஹீட் ஆச்சு, எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஹீட் ஆச்சு. ஆனா சிப்செட் வந்து ஸ்னாப்டிராகனோட லேட்டஸ்ட் கொடுத்தாலும் அந்த போன்ல யூஸ் பண்ணும்போது அந்த போன் ரொம்ப ஹீட் ஆச்சு. இந்த டைம் வந்து ரொம்ப ஹீட் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த டைம் 8 Elite Gen 5 3nm கொடுத்துருக்காங்க. இதான் இப்போ வரப்போற IQ, சாம்சங் அல்ட்ரா சீரிஸ், OnePlus எல்லாமே இதுதான் வரப்போகுது. இந்த ஸ்னாப்டிராகன் 8 Elite Gen 5 இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிருக்காங்க, ரியல்மி தான். சரிங்களா, இந்த சிப் செட்டை CPU பாத்தீங்கன்னா ஐடெகோர் கொடுத்துருக்காங்க. GPU பாத்தீங்கன்னா Adreno 840 போன டைம் கொடுத்த அதே தான் கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. 12GB 256, 16GB 256, 12GB 512, 16GB 512, 16GB 1TB. 1TB வெர்ஷன்லாம் இந்தியாவுக்கு வராது. 512 வேரியன்ட் தான் வரும். ஒரு 256 கொடுப்பாங்க, ஒரு 512 கொடுப்பாங்க. ரெண்டு வேரியன்ட் மேலே இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. UFS வந்து 4.1 கொடுத்துருக்காங்க. போன டைம் 4.0, இந்த டைம் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. LPDR5X RAM கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போன்ல வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லா லவுடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3.5 mm ஜாக்ல கிடையாது. Type-C to வயர் ஹெட்ஃபோன் போட்டு நீங்க வந்து சாங்ஸ் கேட்டுக்கலாம், இல்லாட்டி ப்ளூடூத்தோ ஏர்பட்ஸோ போட்டு சாங் கேட்டுக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6, 7 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 6 கொடுத்துருக்காங்க, 6.0. போன டைம் 5.4 தான் வந்து கொடுத்தாங்க. இந்த டைம் வந்து லேட்டஸ்ட் வந்து 6.0 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி தான் சூப்பராகவே இருக்கும். இந்த போன்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த பிளாக்ஷிப்ல ரியல்மில இந்த போனை பொறுத்த வரைக்கும் NFC கொடுத்துருக்காங்க. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மூலியமா வித்தின் செகண்ட் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டு போன்லுமே NFC இருந்தா மட்டும் தான் அதை பண்ண முடியும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ரேடியோ ஆப்ஷன் இந்த போன்ல கிடையாது. USB வந்து Type-C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட் இருக்கு. பென்ட்ரைவ் மூலியமா சாங்ஸ் ஏத்திக்கலாம். OTG கனெக்ஷன் இருக்கு. அப்படியே வந்து OTG கனெக்ஷன் ஆகலைன்னா டெவலப்பர் ஆப்ஷனை போய் ஆன் பண்ணிட்டு உள்ள போய் OTG ஆன் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது, அதனால தான் சொல்றேன். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அண்டர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. HDMI தான் கொடுத்துருக்காங்க 5. இந்த டைம் வந்து கூகுள் சர்க்கிள் டு சர்ச் வந்து இருக்கா இல்லையான்னு தெரியல, அவங்க மென்ஷன் பண்ணல. போன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா கூகுள் சர்க்கிள் டு சர்ச் வந்து இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படியும் இருக்கும், இல்லாம இருக்காது. அவங்க மென்ஷன் பண்ணாம விட்டுருக்காங்க. சிலிகான் லியான் பேட்டரி 7000 mAh கொடுத்துருக்காங்க. இந்த டைம் வந்து இது ஒரு ஹைலைட். இந்த GT8 Proல பேட்டரி வந்து ஒரு ஹைலைட்.
120 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்காங்க. ஒன் பிளஸ்லயும் 120 வாட்ஸ் தான் கொடுக்காங்க. 7300 மில்லியம் பேர் கொடுக்காங்க ஒன் பிளஸ் 15ல. ஆனா இவங்க வந்து 7000 கொடுக்காங்க. அதோட கம்மி தான், 300 மில்லியம் பேர் இருந்தாலும் வந்து ஓகே தான். 7000 வந்து ஓகே தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ப்ளூ, கிரீனு, ஒயிட். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ வாங்கிக்கோங்க. ப்ளூ கலர் தான் மேக்ஸிமம் பிரீமியமா இருக்கு. கிரீனும் ஓகே தான், கிரீனும் சூப்பரா தான் இருக்கு. உங்களுக்கு பேக்ல கேமராவை நீங்க அவங்க சொன்ன மாதிரியே வந்து நீங்க கழட்டி மாட்டிக்கலாம். அது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரா கொண்டு வந்திருக்காங்க இந்த பிளாக்ஷிப்ல. கேமரான்னு பாத்தீங்கன்னா பிரைமரி 50 கொடுத்திருக்காங்க. டெலிபோட்டோ வந்து உங்களுக்கு 200 மெகா பிக்சல் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அல்ட்ரா வைட் ஒரு 50 கொடுத்திருக்காங்க. நீங்க 8K டேடினி பேசுறதுக்கு நீங்க மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 8K பெரும்பாலும் யாரும் எடுக்க மாட்டீங்க, 4K தான் எடுப்பீங்க. 4Kல போன டைம் 16 FPS பாத்திருப்பீங்க. இந்த டைம் வந்து 4Kல 120 FPS வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பா ஒரு அப்கிரேட் தான். HDR மூலியமா வீடியோ எடுத்துக்கலாம். பேனாரோமா சப்போர்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. சரிங்களா? செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா வந்து IQலயும் கொண்டு வரல, ஒன் பிளஸ்லயும் கொண்டு வரல. ஆனா விவோ, ஓப்போல 2 பிளாக்ஷிப்லுமே செல்ஃபி கேமரா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க 3 பேருமே வந்து அப்கிரேட் பண்ணல. 32 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. 4K 16 FPS வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த போனோட ஸ்பெக் அவ்வளவுதான். சரிங்களா? தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? டெலிபோட்டோ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. IP ரேட்டிங் எப்பவும் போல இருக்கு. ஸ்னாப் டிராகனோட லேட்டஸ்ட் சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரியை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த போனை பொறுத்த வரைக்கும் போன் ஹீட் ஆகுதா இல்லையான்னு கண்டிப்பா வந்து நீங்க ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க. போன டைம் ரொம்ப ஹீட் ஆச்சு. போன் 60,000 ரூபாய் கொடுத்து இந்த போனை வாங்கும் போது ரியல்மி கஸ்டமரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்குங்க. நார்மல் ஜென்ரல் கஸ்டமரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ரியல்மி போகாதீங்க. எனக்கு தெரிஞ்சா வந்து இந்த ரேட்டுக்கு விவோ, ஓப்போ, ஒன் பிளஸ், ஐக்யூ இந்த 4 மாடல் ஏதாவது வாங்கிக்கோங்க. இல்ல நான் ரியல்மி தான் யூஸ் பண்ணுவேன், 30,000, 40,000, 20,000 போன்லாம் ரியல்மி தான் நான் இதுக்கு முன்னாடி வச்சிருக்கேன், பிளாக்ஷிப்பும் ரியல்மி தான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த போனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. அது ஹீட் ஆகாதா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்க. போன் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் ஓவரா ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் கடுப்பாயிரும். ஏன்னா 60,000, 70,000 கொடுத்து வாங்கிட்டு என்னடா இவ்வளவு ஹீட் ஆகுதுன்னு சொல்லி நீங்க ஒரு டிசப்பாயின்மெண்டா போயிருவீங்க. ஏன் வாங்கணும்னு போயிருவீங்க மைண்ட் செட்டுக்கு. அதுக்காண்டி சொல்றேன். இந்த மாதிரி நம்ம சேனல்ல வந்து லேட்டஸ்ட் போனோட ஸ்பெக்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.